இன்றைக்கி நாம் மேசராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் 7.5 சனி ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த 7.5 சனி ஆரம்பிப்பதனால மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்புமுனைகள் ஏற்பட இருக்கின்றது, அதே போல் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வருகின்ற 2வது சுற்று பொங்கு சனி வாழ்க்கையில் என்ன உயர்வை தரும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க. மேஷம் ராசிக்குள்ளே அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மேஷம் ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள், மிகுந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள், எந்ததொரு காரியத்திலும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் திடீர் கோபம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் ராசிக்காரர்கள். சரி, இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்க இருக்கின்றது. சனி பகவான் உங்களுடைய தலையில் அமர இருக்கின்றார். 2027 ஜூன் வரையும் பார்த்திங்க அப்படின்னா தலையில் சனி பகவான் அமர்ந்திருப்பார். பொதுவாக 7.5 சனி வருவது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு முன்னேற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியாத சொத்தாக இருக்கும். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் நீதிமான். அப்போது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி தான் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ராசிக்கு வருகின்றதோ அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு செல்ல முடியும். இதை தான் சனி பகவான் கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் உச்சம் தொட்டவர்கள், வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்றவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள கேட்டால் தான் தெரியும், அந்த 7.5 சனியில் தான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நிலைக்கு சென்றிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பதவியை பிடித்தவர்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக 7.5 சனி காலகட்டமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே ஒரு 7.5 சனியில் தான் தொடங்கியிருப்பாங்க. அதே போல் அப்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானாக இருக்கின்றார். சனி பகவான் ஒரு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் தங்கக்கூடியவர். ஒரு ராசியில் அதிக காலகட்டம் தங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தாங்க. ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடம் எடுத்துக்கொள்கின்றாருங்க. ஒரு ராசிக்கு 7.5 சனி வருது அப்படின்னா திரும்ப வரத்துக்கு ஒரு 30 வருஷம் ஆகுங்க. அப்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமாக வாழ்க்கையில் உறுதியாக பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா அது சனி பகவானால் மட்டும்தாங்க நடக்கும்.
அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் முதல் பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க இருக்கின்றது. சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். மேசம் ராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவானுங்க. அவர் வந்துட்டு 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். இந்த 2வது சுற்று சனி பகவான் 2வது சுற்று ஏழரை சனி யாருக்கெல்லாம் வருகின்றதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சனி பகவான் கொடுக்க இருக்கின்றாருங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்க இருக்கின்றார் சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு 2வது சுற்று வரக்கூடியவர்களுக்கு. அப்போது மேசம் ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியை ஆரம்பிப்பது என்பது வாழ்க்கையில் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்ட்டு உறுதியாக நம்பலாங்க. இந்த முதல் சுற்று வரக்கூடியவர்களுக்கு 3ஆம் சுற்று வரக்கூடியவர்களுக்கு ஒரு சில சிரமங்கள் என்பது இருக்குங்க. ஆனால் 2ஆம் சுற்று என்பது வரக்கூடிய இந்த பொங்கு சனி வாழ்க்கையில் ஒரு உச்சம் தரக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு சனியாகத்தான் கட்டாயம் இருக்கும். அது சரி, இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்போது ஆரம்பிக்கின்றார். 2025 மார்ச்லேருந்து ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது. 2027 ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிரசு சனி காலம். அதுக்கப்புறமா ஒரு 2.5 வருஷம் ஜென்ம சனி, அதுக்கப்புறம் 2 வருஷம் பாத சனி இருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கின்றார். வாழ்க்கையில் உயர்வும் ஆரம்பிக்க இருக்கின்றது. என்னென்ன மாற்றங்கள் என்பது நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே நடக்க இருக்கின்றது. இதற்கு முன்னால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா ஏழரை சனியில் கட்டாயமாக வேலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு அவர் 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, அவர் 12ஆம் இடத்துல அமர்வதனால ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளவுதான். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பதால் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு சனி பகவான் அந்நிய கிரகம், சொந்த பந்தத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் என்பது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சி என்பது இருக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் கட்டாயமாக உண்டு. அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு இப்போது மேசம் ராசிக்காரர்கள்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க, வேலையே கிடைக்கல அப்படின்னா ஏழரை சனி வந்த பிறகு உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைச்சிரும். 2025 மார்ச்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மேசம் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு புது வேலை என்பது கிடைத்துவிடும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தொழில்காரகன். அப்போது உங்களை சனி பகவான் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தொழிலை கட்டாயமாக கொடுப்பார். இப்போது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியில் தான் தொழில் தொடங்குவாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா அது ஏழரை சனியாக தான் இருக்கும். அப்போது புது தொழில் என்பது தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சனி பகவான் கட்டாயமாக கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அனுபவ அறிவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நிறைய பேருக்கு திருமணமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியில் தான் நடக்கும். இதற்கு முன்னால் உங்களுக்கு 30 வயது ஆகியும் திருமணம் நடக்கலை அப்படின்னா ஏழரை சனி வந்ததுக்கு அப்புறமா மேசம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக திருமணம் என்பது நடக்கும், குடும்பம் என்பது அமைந்துவிடும். ஏன் அப்படின்னா ஒரு உலகத்தை பற்றிய, ஒரு உங்களை பற்றிய, ஒரு சொந்தக்காரர்களை பற்றிய ஒருவர் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஏழரை சனியாக தாங்க இருக்கும். அப்போது உங்களுக்கு இதற்கு முன்னால் குடும்பம் அமையலைன்னா குடும்பம் அமைஞ்சிரும். இதுக்கு முன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த ஏழரை சனி 2025 மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கட்டாயமாக இருக்கும். அதே போல் உயர் பதவி இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தாங்க கட்டாயமாக உயர் பதவி என்பது இருக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது மேசம் ராசிக்காரர்களுக்கு 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காலம் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். பொதுவாக ஜென்மசனி வந்தால் தான் ஒரு சில தடங்கல்கள் என்பது இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ராசிக்குள்ளே சனி வரும்போது தான் ஒரு உடம்பு அசதி, சோம்பல் இருக்கும், கொஞ்சம் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அது 2027 பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஜென்மசனியே ஆரம்பிக்கின்றது. அப்போது +2 படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லதொரு மதிப்பெண் என்பது வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இருக்கும். அதே போல் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனுபவ அறிவு என்பது இருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது நீங்கள் யார், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் எப்படிப்பட்டவங்க, இந்த உலகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை பற்றிய ஒரு அனுபவ அறிவு என்பது கட்டாயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போது ஒரு மனிதன் தன்னை அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில்
எல்லா நிலைகளிலுமே ஒரு மனிதன் தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த 7 சனியாக தாங்க இருக்கும். அப்போ இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 7 சனி என்பது வாழ்க்கையில் நிறைய உயர்வை கொடுக்க இருக்கின்றது, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க இருக்கின்றது. அதே போல் இதற்கு முன்னால் எந்ததொரு காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த காரியம் எல்லாமே கட்டாயமாக நடக்கும். வேலை இல்லை அப்படின்னா வேலை, குழந்தை இல்லைனா குழந்தை பாக்கியம், திருமணம் இல்லைனா திருமண பாக்கியம், அதே மாதிரி வெளிநாட்டு யோகம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு மாற்றத்தை ஒரு சனி பகவான் கட்டாயமாக கொடுக்க இருக்கின்றாருங்க. அவரவர் செய்கின்ற தொழில் மூலமாக அபார வளர்ச்சி என்பது இப்போது ஏற்படும். இப்போது நீங்கள் எந்ததொரு தொழில் செய்கிறீங்களோ அந்ததொரு தொழிலை பற்றி ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு என்பது எந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொழிலில் எப்படி ஜெயிக்கலாம் என்பது சனி பகவான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாருங்க. அப்போது இந்ததொரு காலகட்டத்தில் தான் நீங்கள் அந்த தொழிலை பற்றி ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது சனி பகவானால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 7 சனி வந்த பிறகு தான் அந்த தொழில்னா என்ன என்பது உங்களுக்கு புரியும். அப்போது மனித வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல ஏற்றங்களை கொடுக்க இருக்கின்றார். அதே போல் நிறைய மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க. 2025 மார்ச் முதல் வாழ்க்கையில் உயர்வு என்பது ஆரம்பமாகும், வாழ்க்கையில் அடித்தளம் என்பது ஆரம்பமாகும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது ஆரம்பமாகும். அதனால் இந்ததொரு காலகட்டம் என்பது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மேசம் ராசிக்காரர்களுக்கு பொங்கு சனி உயர்ந்ததொரு பதவியை தரும், வாழ்க்கையில் உச்சம் தரக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7 சனியில் தான் வாழ்க்கையில் அந்த உச்சத்தை தொட்டிருப்பார்கள். ஸோ அப்போ இந்ததொரு காலம் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலம். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்பது நடக்கப் போகுது அப்படின்னா அது இந்த 7 சனியில் தாங்க. அப்போது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் எங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரொம்ப பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.